பொருள் சாதாரண பொருள் சாதாரண பண்டம் இழிவு பண்டம் மெயினா நேத்து ஆய்வு செஞ்சோம் இல்லையா? அதுக்கப்புறம் இழிவு பண்டம் என்னன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்தோம். இழிவு பண்டம் 3 வகையான பண்டம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். நாங்க என்னென்ன பண்டம்? சாதாரண பண்டம், இழிவு பண்டம், டிஃபன் பண்டம். இழிவு பண்டம், டிஃபன் பண்டம். டிஃபன் பண்டம். இப்ப அவதானிங்க, பொதுவா சாதாரண பண்டத்தை உங்களுக்கு நடைமுறையில காணலும் சொல்லி சொன்னேன். ஆனா அதுல 2 வகை இருக்கு. அத்தியாவசிய பண்டம், அடுத்து என்ன ஆடம்பர பண்டம்னு சொல்லி. இழிவு பண்டமும் கிஃபன் பண்டம் ஆடம்பர பண்டம் வித்தியாசப்படும். இழிவு பண்டமும் கிஃபன் பண்டம் ஒவ்வொருத்தர வருமானத்தை பொறுத்து வித்தியாசப்படும். சிலவங்களுக்கு இழிவு பண்டமா இருக்கிறது, இன்னொருத்தரை கிஃபன் பண்டமா இருக்கலாம், அல்லது சிலவங்களுக்கு இழிவு பண்டமா இருக்கு, இன்னொருத்தரும் சாதாரண பண்டமா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. நடைமுறையில இழிவு பண்டம் மீதான சொல்லி எங்களுக்கு அடிச்சு சொல்லல. ஆட்களுக்கு ஆள் வருமானத்துக்கு வருமானம் வித்தியாசப்படும். விளங்கினா? ரைட். ஒத்தர வருமானம் கூடும் போது அவர் குறைப்பாராக இருந்தால், வருமானம் கூடும்போது அவர் வாங்குறத குறைப்பாராக இருந்தால் அது என்ன பொருள்? இழிவு பொருள். ரைட். வருமானம் கூடும்போது நல்லாவே வாங்குறத குறைப்பாரா இருந்தால் சில நேரம் அது கிஃபனா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. சரியா? ரைட். இழிவுலை நல்லாவே இழிவுத்தன்மை கொண்டதுதான் என்ன? கிஃபன் பண்டம். ஓகே. இப்ப அவதானிங்கோ. சரியா? நாங்க இப்ப இழிவு பண்டம் சொன்ன என்னன்னு சொன்னா, வருமானம் கூடும்போது அதுக்கான கேள்வி குறையும், வருமானம் குறையும் போது அதுக்கான கேள்வி கூடும். அதுதான் இழிவு பண்டம். சரியா? ரைட். இழிவு பண்டத்துல வருமான விளைவு, பதிலீட்டு விளைவு, அடுத்தது வந்து விளைவு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சாதாரண பண்டத்துக்கு வருமான விளைவு என்ன கணியம்? நேர்கணியம். பதிலீட்டு விளைவு எதிர்கணியம். ரெண்டையும் கூட்டி விளைவு எதிர்கணியம். ஏன் காரணம் மைனஸ்ல வந்துச்சு. ரைட். ஏன் காரணம்னா வருமான விளைவுட தாக்கத்தை விட பதிலீட்டு விளைவுட தாக்கம் வந்து சாதாரண பண்டத்துக்கு கூட இல்லையா? அதனால வந்து விளைவு எதிர்கணியத்துல வந்துச்சு. அதாவது எதிர்கணியம் கருத்து என்ன? விலை கூடும் போது அதுக்கான கேள்வி தொகை என்ன செய்யும்? குறையும். விலை குறையும் போது கேள்வி தொகை என்ன செய்யும்? கூடும். அதுதான் விளைவு எதிர்கணியம்னா கருத்து. அப்படிதானே? விளைவு எதிர்கணியம்னா கருத்து என்ன? விலை கூடினா கேள்வி தொகை குறையணும், விலை குறைஞ்சால் கேள்வி தொகை என்ன செய்யணும்? கூடணும். இத சாதாரண பண்டத்துக்கு. இழிவு பண்டத்துக்கும் அதேதான். இழிவு பண்டத்துக்கும் விளைவு எதிர்கணியம் தான். ஞாபகத்துக் கொள்ளுங்க. இல்ல இழிவு பண்டத்துக்கும் விளைவு எதிர்கணியம் தான். சாதாரண பண்டத்துக்கு விளைவு எப்படி எதிர்கணியமோ அதே மாதிரி இழிவு பண்டத்துக்கும் எதிர்கணியம். அதாவது சரியா? இழிவு பண்டங்களை பொறுத்த வரைக்கும் விலை கூடினா கேள்வி தொகை குறையும், விலை குறைஞ்சால் கேள்வி தொகை என்ன செய்யும்? கூடும். சரியா? எனவே வருமானம் கூடும் எதிர்கணியம். இழிவு பண்டங்களை பொறுத்த வரைக்கும் விளைவு என்ன? எதிர்கணியம். எனவே சாதாரண பண்டம், இழிவு பண்டம் ரெண்டுக்குமே விளைவு எப்பவும் என்ன கணியம்? அப்ப சாதாரண பண்டத்துக்கு எப்படி பாத்தீங்களோ அதே மாதிரி தான் இழிவு பண்டத்துக்கு பார்க்க போறேன். டிஃபன் பண்றது வித்தியாசப்படுமே. ரைட். ஓகே. நல்லா அவதானிங்க. வருமான விலை உண்டா என்ன? விலையில ஏற்படும் மாற்றம் மெய் வருமானத்தை தாக்கி வருமானத்தால கேள்வி தொகை எப்படி தாக்குறதுதான் வருமான விளைவு. தாக்கல் செலுத்து. அதான் வருமான விளைவு. ரைட். ஓகே. மெய் வருமானத்துக்கும் நல்லா பாத்துக்கணும். மெய் வருமானத்துக்கும் எதுக்கும் கேள்வி தொகைக்கும் இடையில சாதாரண பண்டத்துக்கு நேர்கணியம் இருக்குன்னு பார்த்தோம். எப்படி? மெய் வருமானம் கூட கூட சாதாரண பண்டத்துல கேள்வி கூடும், மெய் வருமானம் குறைய குறைய சாதாரண பண்டத்துல கேள்வி என்ன செய்யும்? குறையும். மெய் வருமானம் கொள்வனவு சக்தி, பர்ச்சேசிங் பவர். இதுல கொள்வனவு சக்தி கூட கூட கூடும், கொள்வனவு சக்தி குறைய குறைய பொருளுக்கான கேள்வி என்ன செய்யும்? குறையும். விளங்கினா? அதான் என்ன பண்றோம்? குறையும். அதான் சாதாரண பண்டம் சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இழிவு பண்டம்.
இழிவு பண்ணதுக்கு நாங்க என்ன செய்வோம்டா, எங்கட மெய் வருமானம் கூடினால் வாங்குற அளவு என்ன செய்வோம், கூட்டுவோம். மெய் வருமானம் குறைஞ்சா வாங்குற அளவை குறைப்போம். விளங்குதா? மெய் வருமானமே அந்த வருமானம் இல்ல. இது எதால வர மெய் வருமானம்? நல்லா பாத்துக்கொள்ளுங்க. விலை அதிகரிப்பால அல்லது குறைவால வாரதே எதால? அதால வாரத்தை நாங்க பாக்குறது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இன்னொன்றிற்கு சும்மா வருமானம் சொல்லி நாங்க பார்த்தோம். எங்கட இங்க ஏனைய காணிகள் மாறாத போது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த வருமான விலையில நீங்க ஒன்று எடுத்துக்கொள்ளணும், என்ன காணி மாறவில்லை, வருமானம் உட்பட ஏனைய காணி மாறவில்லை. நான் ஃபர்ஸ்ட் நோட்ஸ்ல தந்திருக்கேன், ஞாபகம் இருக்கா? வருமான விலையிலையும் பதிலீட்டு விலையிலையும் ஒரு முக்கியமான விஷயம் தந்திருக்கிறேன். விலை தவிர்ந்த ஏனைய காணிகள் என்ன செய்யவில்லை, மாறவில்லை. இந்த வருமான விலையில ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, உங்களோட வருமானம் மாறல்ல, வருமானம் என்ன செய்யல, மாறல்ல. விலை மாற்றத்தால, விலையில ஏற்படுற மாற்றத்தால மெய் வருமானம் மாறி கேள்வி தொகையை மாற்றும். அதுதான் வருமான விலை. ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். பதிலீட்டு விலையும் அப்படித்தான். விலையில ஏற்படுற மாற்றம் பதிலீட்டு பொருளோட விலையில கேள்வி தொகையில மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களோட குறித்த பொருளோட கேள்வி தொகையை மாற்றும். அதுதான் பதிலீட்டு விலை. இங்க ஏனைய காணி மாறலாம். வருமான விலையிலும் பதிலீட்டு விலையிலும் மறந்துடாதீங்க, ஏனைய காணி மாறுற இல்ல. இப்ப வருமான விலையில நாங்க சொல்ல போறோம் என்னன்னா பாத்துக்கொள்ளுங்க. விலையில ஏற்படும் அதிகரிப்பு உங்களோட மெய் வருமானத்தை என்ன செய்யும், குறைக்கும். குறைச்சி உங்களோட குறித்த பொருளுக்கான கேள்வி தொகை என்ன செய்யும், குறைக்கும். அப்ப மெய் வருமானம் குறையும் போது கேள்வி தொகை குறையும். அதே மாதிரி விலையில் ஏற்படும் குறைவு மெய் வருமானத்தை என்ன செய்யும், கூட்டும். கூட்டி கேள்வி தொகை என்ன செய்யும், கூட்டும். மெய் வருமானத்துக்கும் கேள்வி தொகைக்கும் என்ன கணிய தொடர்பு இருக்குன்னா நேர்கணிய தொடர்பு இருக்கு. எப்படி மெய் வருமானம் கூடும் போது கேள்வி தொகை கூடுதோ, மெய் வருமானம் குறையும் போது கேள்வி தொகை என்ன செய்யுது, குறையும். இப்ப நேர்கணிய தொடர்பு சாதாரண பண்ணத்துக்கு மாறி வருமான விலை. அதே மாதிரி படிச்சு கொடுக்க என்ன பாப்பா கத்தினா 4 செல்ல அவங்க அடிக்க செய்யும் உங்களுக்கு. சரியா? அடுத்த பதிலீட்டு விலை. பதிலீட்டு விலையை பாருங்க. சரியா? பதிலீட்டு விலை, பதிலீட்டு விலையும் அதே மாதிரி தான். குறித்த மாற்றம். சரியா? பதிலீட்டு பொருட்களோட சார்பு விலையிலையும் கேள்வி தொகையில மாற்றத்தை குறித்த பொருளோட கேள்வி தொகை மாற்றம் இல்லையா? அப்படிதான் நாங்க பார்த்தோம். விலை குறைஞ்சா பதிலீட்டு பொருளோட கேள்வி என்ன செய்யும், எங்கட விலை குறைஞ்சா குறையும். பொருளோட விலை குறைஞ்சா குறையும். குறித்த பண்டத்துல விலை குறைஞ்சா பதிலீட்டு பொருள்ல பண்டத்தின் விலை குறைந்தா பதிலீட்டு பண்டத்தின் கேள்வி தொகை குறைந்து கேள்வி தொகை கூடும். குறித்த பண்டத்துல விலை குறைஞ்சால் பதிலீட்டு பண்டத்துல கேள்வி குறைஞ்சி குறித்த பண்டத்துல கேள்வி கூடுமே. இதுல விலை குறைஞ்சா பதிலீட்டு பண்டத்துல எதுக்கு வருவாங்க, குறித்த பண்டத்துக்கு குறித்த பண்டத்துக்கு இல்லையா வருவாங்க. அப்படி வாரத்தால குறித்த பண்டத்தின் விலை குறைந்தால் குறித்த பதிலீட்டு பொருளோட கேள்வி குறைஞ்சி குறித்த பண்டத்துல கேள்வி அதிகரிக்கும். அதே குறித்த பண்டத்துல விலை அதிகரித்தால் பதிலீட்டு பண்டத்துல கேள்வி கூடுதத்தால குறித்த பண்டத்துல கேள்வி என்ன செய்யும், குறையும். ஓகே, எனவே அவதானிச்சுக்கணும். எப்பவும் சாதாரண பணத்துக்குமான ரூல்ஸ் கிட்டத்தட்ட ஒன்றுதான். இங்க பாருங்க, எதுல வருமான விலை பதிலீட்டு விலையிலே நல்லா செல்லியத்தை அவதானிச்சுக்கொள்ளுங்க. வருமான விலை பதிலீட்டு விலையில ரூல்ஸ் ஒன்றுதான். இந்த சார்ட் விளங்குதா? நல்லா பாருங்க சார்ட்ட. சரி, விலை வந்து எல்லாத்துக்கும் பொதுவா வருதுண்ணா. சாதாரண பண்டத்துமா பதில் இந்த விலை வந்து எல்லாத்துலயும் பொதுவா தான் வரணும். எல்லாத்துலயும் வருமானத்திலயும் விலையிலையும் வர, பதிலீட்டு விலையிலையும் வர. அதான் விலை விளைவுன்னு சொல்லி அது வந்து ரெண்டே உள்ளடக்கினது தானே. வருமான விலையும் பதிலீட்டு விலையும் ரெண்டையும் கூட்டினா தான் விலை விலை. ரெண்டுக்கும் விலைதான் சம்பந்தம். விளங்குதா? அந்த கேள்வி விதி எதை வச்சு ஆய்வு செய்யற, விலையையும் கேள்வி தொகை தானே. அதான் கேள்வி விதி. விலை கேள்வி தொகைக்கு முறையிலான தொடர்பு தான் கேள்வி விதி சொல்லுது. எதிர்கணிய தொடர்பு இருக்குன்னு சொல்லு.
சரிங்களா? ரைட். அப்ப கேள்வி வருமான விளைவும் ஓகேயா? வருமான விளைவு மைக் எல்லாரும் மீட் பண்ணுங்களே. நேர்கணியமாக இருக்கும். ரெண்டும் சேர்ந்து வர விலை விளைவு எதிர்கணியமாக இருக்கும் சொல்லி யாரு சொல்றாரு? யாரு சொல்றாரு? வரங்கல்ல சார், சொல்றாரு வரங்கல்ல. விலை விளைவு எதிர்கணியம், அதாவது விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையில எதிர்கணிய தொடர்பு இருக்குன்னு சொல்லி கேள்வி விதி சொல்லுது. அதை தீர்மானித்த காரணிகள் தான் வருமான விலையும் பதிலீட்டு விலையும். அது ரெண்டும் சேர்ந்து கூட்டி பார்த்தா உங்களுக்கு விலை விளைவு எதிர்கணியம். எனவே எப்போ விலைக்கும் எதிர்கணிய தொடர்பு தான் இருக்கும். விலை குறைஞ்சால் கேள்வி தொகை கூடும், விலை கூடினால் கேள்வி தொகை குறையும். இந்த சார்ட்ல விளங்குது தானே? இங்கேயும் இதுலயும் வருமான விலையோட தாக்கத்தை விட பதிலீட்டு விலையோட தாக்கம் கூட. பிளஸையும் மைனஸையும் கூட்டும் போது விடை மைனஸ்ல வருதுன்னா எதிர தாக்கம் கூட. அண்டர்ஸ்டாண்ட்? சரியா? பிளஸையும் மைனஸையும் கூட்டும் போது விட மைனஸ்ல வருதுன்னா பதிலீட்டு விலையோட தாக்கம் கூட. ஓகேயா? ரைட். நல்லா அவதானிச்சு கொள்ளுங்க. சொல்றேன் சரி, இந்த பதிலீட்டு விலையில என்னென்ன பாக்குற? குறித்த பண்டத்தின் விலையையும் இந்த பதிலீட்டு பண்டத்தின் கேள்வி தொகையுமா பாக்குறேன்? இல்ல குறித்த பண்டத்துல பதிலீட்டு விலையிலையும் குறித்த பண்டத்துல விலையும் குறித்த பண்டத்துல கேள்வி பாக்குற. ஆனா எதை எடுக்கணும்? அத பதிலீட்டு பொருள்ல தாக்கம் ஏற்படுறதாலதானே வருகிறது. அதுக்கு நாங்க அது பதிலீட்டு விலை சொல்றேன். குறித்த பண்டத்துல விலை மாறும் போது பதிலீட்டு பண்டத்துல கேள்வி தொகை மாறி குறித்த பண்டத்துல கேள்வி தொகை மாறுது. அதுதான் பதிலீட்டு விளைவு பேர். வருமான விளைவுன்னா என்ன? குறித்த பண்டத்துல விலை மாறும் போது மெய் வருமானம் மாறுது, மாறி கேள்வி தொகை மாறுது. அதுதான் வருமான விளைவுன்னு சொல்லுங்க. அப்ப மெய் வருமானத்துல ஏற்படுற மாற்றம் கேள்வி தொகையை மாத்துது, பதிலீட்டு பொருளோட கேள்வி தொகையில ஏற்படுற மாற்றம் இதுல கேள்வி தொகை மாத்துது. அது ரெண்டும் சேர்ந்துதான் விலை விளைவை ஏற்படுத்துது. நாங்க சொல்றேன். நீங்க நல்ல நிதானமா சிந்திச்சு உங்களோட நோட்ஸ பாருங்க. தனிக்குத்தானே இருக்காத பிரிண்ட் எடுத்துக்கொள்ளுங்களேன் நோட்ஸ. சரியா? ரைட். அதே நோட்ஸ நீங்க பிரிண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப உங்களுக்கு இதுல ஒரு முடிவுக்கு வரையலும். எதுக்கு? சாதாரண பண்டத்துக்கும் இழிவு பண்டத்துக்கும் விலை விளைவு எதிர்கணியம். விலை விளைவு என்ன கணியம்? எதிர்கணியம். சாதாரண பண்டத்திலையும் இழிவு பண்டத்திலையும் வருமான விளைவு நேர்கணியம், பதிலீட்டு விளைவு எதிர்கணியம். ரெண்டையும் கூட்டி வார விலை விளைவு எதிர்கணியம். ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான். ஆனா நீங்க சாதாரண பண்டத்துக்கு இழிவு பண்டத்துக்கு எங்க வித்தியாசம் வருதுன்னு சொல்லுங்க பாப்போம். நான் ஏற்கனவே சென்னத்தை வச்சு ஏதாவது வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம். சாதாரண பண்டத்துக்கு இழிவு பண்டத்துக்கும் ஒவ்வொரு ஆட்களோட வருமானத்தை பொறுத்து. அதான் அது வருமானத்தை பொறுத்து எப்படி வித்தியாசம் சொல்வீங்க? சாதாரண பண்டத்துக்கு வாப்பா சொல்லுங்க. எல்லாரும் மைக்கை மியூட் பண்ணுங்க. எப்படியா பேசுவீங்க? பேசுங்க வா. சரி, சாதாரண பண்டத்துல வருமானம் கூடுனால் பொருள் கேள்வி கூடும். இழிவு பண்டத்துல வருமானம் கூடினால் பொருள் கேள்வி குறையும். எஸ், அதான் வித்தியாசம். பாருங்க, சாதாரண பண்டத்துல யாரும் பேச சொல்லுது கேளுங்க. சாதாரண பண்டத்திலையும் இழிவு பண்டத்திலையும் வருமான விலையும் பதிலீட்டு விலையும் ஒரே மாதிரி. எனவே விலை விளைவு அதே தான், நோ ப்ராப்ளம். அங்க ஏனைய காணிகள் ஒன்று மாறையில விலையை வச்சு நீங்க ஆய்வு செய்ய நேரம். அடுத்த ஸ்டெப்ல ஆய்வு செய்ய போறீங்க. விலையோ ஏனைய காணிகளோ மாறையில வருமானம் மட்டும் மாறுது, விலை மாறாம வருமானம் மாறுற நேரம். வருமானம் கூடினால் கேள்வி கூடுமா இருந்தால் சாதாரண பண்டம், வருமானம் கூடும் போது கேள்வி குறைமா இருந்தால் இது எதை வச்சு ஆய்வு செய்றீங்க? வருமானத்தை வச்சு, விலையை வச்சு. நீங்க விலை விளைவு எதை வச்சு ஆய்வு செஞ்சீங்க? விலையை வச்சு, ஏனைய காணிகள் மாறல. அண்டர்ஸ்டாண்ட்? விலை விளைவு எதுக்கும் சாதாரண பண்டத்துக்கும் இழிவு பண்டத்துக்கும் ஒரே மாதிரி தான், ரெண்டுக்கும் எதிர்கணியம். விலை விளைவு எதை வச்சு ஆய்வு செய்யணும்? காணிகள் ஒன்றும் மாறாத போது வருமான விளைவையும் பதிலீட்டு விளைவை வச்சுதான் விலை விளைவு கண்டுபிடிச்சிங்க. விலைங்க நான் சொன்னது அது ரெண்டு. எந்த பண்டத்துக்கு? சாதாரண பண்டத்துக்கு இழிவு பண்டத்துக்கு ஒரே மாதிரி தான், ரெண்டுக்கும் ஒரே தியரி, ரெண்டுக்குமே எதிர்கணியம். ஆனா திருப்பி அடுத்த ஒரு ஆய்வுக்கு போறீங்க, எப்படி வருமானத்தை வச்சு ஆய்வு செய்ய போறீங்க, ஏனைய காணிகள் மாறையில். அப்ப விலையும் என்ன செய்யப்படாது? அங்க
மாறப்படா விலை ஏனைய காணி ஒன்று மாறாம வருமானம் மட்டும் மாறுது. வருமானம் மாறும்போது கேள்வி கூடினால் சாதாரண பண்டம், வருமானம் மாறும்போது கேள்வி குறைஞ்சால் இழிவு பண்டம். இப்ப எனக்கு சொல்லுங்க, சாதாரண பண்டத்துக்கும் இழிவு பண்டத்துக்கும் ஒத்துமை என்ன? ரெண்டிடம் விலை விளைவு உண்டு. ரெண்டிடையும் விலை விளைவு எதிர்கணியமாகும். அதாவது ரெண்டினதும் விலை கூடும் போது கேள்வி குறையும், விலை குறையும் போது கேள்வி கூடும். விலை விளைவு எதிர்கணியம் என்றாலும் ரெண்டினதும் வருமானத்தின் தாக்கம், வருமான விளைவல்ல, வருமானத்தின் தாக்கம். அதாவது வருமானம் மாறும் போது அதை நாங்க என்னன்னு படிப்போம். இன்னைக்கு அதுக்கு அதுக்கு தெளிவான விட இருக்கு. வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சின்னு சொல்லி நாங்க அதுக்கு நாங்க நிகழ்ச்சி படிச்சாதான் உங்களுக்கு அதை விளங்கப்படுத்திக் கொள்ள எல்லாமே இருக்கு. வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி ரெண்டு பண்ணதுக்கும் வித்தியாசம். அதான் வருமானம் சார் விலை ஒன்னா சொல்றேன் உங்களுக்கு. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இன்னைக்கு அந்த பாடத்தை வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி படிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு விளங்கும். அதுக்கு விளக்கம் நான் நோட்ஸ்ல முன்னுக்கு போட்டுதான் இருக்கேன். ஆனா அது உங்களுக்கு நான் விளங்கப்படுத்த இல்லை, இதுலயே போட்டிருக்கேன் பாருங்க. நோட்ஸ்லயே முன்னுக்கு போட்டிருக்கேன். இழிவு பண்றதுக்கு சரியா, இழிவு பொருட்களுக்கு விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி என்பன எதிர்கணியமாக காணப்படும். இந்த போட்டிருக்கேன் தானே, எதிர்கணியம் வருமானம் சார். சாதாரண பண்டத்துக்கு வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி, அதாவது வருமானம் சார் விளைவு அப்படின்னு எடுங்களேன். சாதாரண பண்டத்துக்கு வருமானம் சார் விளைவு நேர்கணியம். எப்படி எப்படி நேர்கணியம் வருமான சார் விளைவு? வருமானம் கூடும் போது கேள்வி என்ன செய்யும்? சாதாரண பண்டத்துக்கு கூடும். அதான் வருமான சார் விளைவு அல்லது வருமான சார் நிகழ்ச்சின்னு சொல்லுவேன் நாங்க. ஆனா இழிவு பண்றதுக்கு வருமான சார் நிகழ்ச்சி அல்லது வருமான சார் விளைவு வந்து எதிர்கணியம். அது எப்படி எதிர்கணியம்? வருமானம் கூடும் போது கூட கூட கேள்வி குறையும், வருமானம் குறையும் போது வாங்குற அளவு கூடும். விளங்கினா வித்தியாசம் என்னன்னு விளங்கிச்சா? இழிவு பண்றதுக்கும் சாதாரண பண்றதுக்கும். உங்களோட இப்பயே கேள்வியை மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. முடிஞ்சு நீங்க எனக்கு அனுப்பணும். சிலவங்க ஆன்சர் அனுப்புறே இல்ல, கொஞ்சம் பேர் தான் அனுப்புறாங்க. சரியா, ஆன்சர் பண்ணி அனுப்பி இருக்கு. கேள்விக்கு ஆன்சர் எழுதிப்போம். சாதாரண பண்றதுக்கும் இழிவு பண்றதுக்கும் ஒற்றுமையும் வேற்றுமையும் கேள்வி எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சாதாரண பண்றதுக்கும் இழிவு பண்றதுக்கும் ஒற்றுமையும் வேற்றுமையும் எனக்கு எழுதி அனுப்பணும். சரியா, சரியா எழுதிட்டீங்களா? போமா பாடத்துக்கு. அடுத்த விஷயம் கிஃபன் பொருள். நேத்து லேச வழங்கப்படுத்தினான் கிஃபன் பொருள். கிஃபன் என்ன? இலியூட ஆக இழிவுட பொருள்லயும் இழிவுல அது தீவிர இழிவுன்னு சொல்லுவோம். கழிவு இல்ல, இழிவுல கொஞ்சம் இழிவு மாதிரி இருக்கும். அப்படியானது. கிஃபன் பொருளை பொறுத்த வரைக்கும் கிஃபன் பொருளுக்கு விலை விளைவு நேர்கணியம். இப்ப நாங்க ஏற்கனவே பார்த்த ரெண்டுக்கும் விலை விளைவு என்ன கணியம்? எதிர்கணியம். ஆனா கிஃபன் பொருளுக்கு விலை விளைவு நேர்கணியம். அது எப்படி நேர்கணியம் ஆகுது? கேள்வி கூடினா அதுக்கு விலை கூடுது, கேள்வி குறைஞ்சா விலை கூடினால் கேள்வி தொகை கூடும், விலை குறைஞ்சா கேள்வி தொகை நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. நான் சொல்ற விஷயத்த பொருளை பொறுத்த வரைக்கும் புறநடை கேள்வி காணப்படும். அதாவது கேள்வி விதிக்கு முரணானது. புறநடைனா நடைமுறைக்கு முரணானது. நடைமுறையில கேள்வி விதி சொல்லுது என்னன்னா, விலை கூடும் போது கேள்வி குறையணும், விலை குறையும் போது கேள்வி கூடணும். அப்படித்தான் கேள்வி விதி சொல்லுது. விளங்கினா? ஆனா கிஃபன் பொருளை பொறுத்த வரைக்கும் கேள்வி விதிக்கு முரணானது. அதனால நாங்க கிஃபன் பொருளுக்கு சொல்றது புறநடை. அதாவது விலை அதிகரித்தால் கேள்வி தொகையும் அதிகரிக்கும், விலை குறைஞ்சா கேள்வி தொகை குறையும். நடைமுறைக்கு மாற்றம். விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையிலே நேர்கணிய தொடர்பு காணப்படும். விளங்கினா? அப்ப இழிவு பண்டமும் சாதாரண பண்டத்துக்கும் விலை விளைவு எதிர்கணியம். ஆனால் கிஃபன் பண்டத்துக்கு விலை விளைவு நேர்கணியம். ரைட். என்றாலும் கிஃபன் பொருள் ஒரு பண்பு இருக்கு. கிஃபன் பொருளும் இழிவு பொருளும் ஒரு இடத்துல ஒத்துமை ஆகுறாங்க. கிஃபன் பொருளும் இழிவு பொருளும் எப்ப ஒத்துமைண்டா,
வருமானம் கூடும் போது கிஃபன் பொருளையும் இழிவு பொருளையும் வாங்குற அளவு குறையும். வருமானம் குறையும் போது வாங்குற அளவு கூடும். விளங்குதா? வருமானம் குறையும் போது வாங்குற அளவு குறையும், வருமானம் குறையும் போது வாங்குற அளவு கூடும், கூடும் போது வாங்குற அளவு குறையும். அதாவது வருமானத்துக்கும் கிஃபன் பொருளுக்கும் இடையில எதிர்க்கணிய தொடர்பு, விலைக்கும் கிஃபன் பொருளுக்கும் இடையில நேர்கணிய தொடர்பு. கிஃபன் பொருளை கேள்வி துவைக்கும் இடையில, விலைக்கும் கிஃபன் பொருளை கேள்வி துவைக்கும் இடையில நேர்கணிய தொடர்பு. அதாவது விளைவு நேர்கணியம். ஆனா வருமானம் சார் கேள்வி, வருமானம் சார் விளைவு, வருமான விளைவு அல்ல, வருமானம் சார் கேள்வின்னு சொல்றாங்க. வருமானம் சார் கேள்வி வந்து எதிர்கணியம். வருமானம் கூடும் போது கேள்வி குறையும், வருமானம் குறையும் போது கேள்வி கூடும். ஏண்டால் உங்களுக்கு தெரியும், சாதாரண பண்டத்துல ஒரு பண்பு நான் சொல்லி தந்தேன். சாதாரண பண்டத்துக்கும் விலை கூடினால் கேள்வி கூடும், விலை குறைஞ்சால் கேள்வி என்ன செய்யும்? விலை கூடினால் சாதாரண பண்டத்துக்கு கேள்வி குறையும், விலை குறைஞ்சால் கேள்வி கூடும். ஆனா கிஃபன் பண்டத்துக்கு விலை குறைஞ்சால் கேள்வி குறையும், விலை கூடினால் கேள்வி கூடும். அதான் கிஃபன் பண்டம். சாதாரண பண்டம் கிஃபன் பண்டத்துக்கு இருக்கு. சாதாரண பண்டம் எதிர்கணிய விளைவு, கிஃபன் பண்டம் நேர்கணிய விளைவு. இல்லைங்களா? கிஃபன் பண்டமும் இழிவு பண்டமும் ஒரு இடத்துல ஒத்துமையாக, இதுல வருமானம் இல்ல, வருமானம் கூடும் போது கிஃபன் பண்டத்துக்கு வாங்குற அளவு குறையும், வாங்குற வீதம் கூடும். வருமானம் கூடும் போதும் வாங்குற அளவு குறையும், வாங்குறது குறையும். வருமானம் குறைஞ்சால் வாங்குற அளவு கூடும், வாங்குற அளவு கூடும். கிஃபன் பண்டமேல இழிவு தானே. கிஃபன் பண்டமேல என்ன இழிவு? விளங்குதா? இழிவா இருப்பதாலதான் அந்த பிரச்சனை இருக்கு. இழிவை பொதுவா வருமானம் கூட வாங்க மாட்டாமே இழிவு பொருளை. விளங்குதா? ரைட்? அண்டர்ஸ்டாண்ட்? காரணமா நாங்க எடுக்கிறேன்டா, கோல்லிஃப் அடிக்கிற ஒரு ஆளுக்கு வந்து சரியா பீடி வீடாக இழிவான என்ன இருக்கு? காலை சுருட்டி அடிக்கிற மாதிரி தான் வரணும். சுருட்டு பீடி அதை விட கீழே இருக்கும் ஏதாவது ரெண்டாவது கிஃபன் எடுக்கணும். நாங்க சிலவங்க எப்படி செய்வாங்களே, தாளை சுட்டி அதுக்குள்ள போயிலே போட்டு 10 சுட்டி இழுப்பாங்க. சரியா? கிஃபன் லெவலுக்கு வரும். தெரியும் சார். வழங்குதா சார்? நிவாஸ் வீடு இருக்கு பாருங்க. இழிவுல நிவாஸ் வீடு தான், இழிவுல ஆக இழிவானதான் கிஃபனு. பாடதேசியிலே போகணும். இப்ப எனக்கு சொல்லுங்க, இழிவு பண்றதுக்கும் கிஃபன் பண்றதுக்கு என்ன வேறுபாடு, என்ன ஒத்துமை? ஒரு ஆள் சொல்லுங்க. யாருக்கு ஏழும் ஃபர்ஸ்ட் முன்னுக்கு சார்? ரெண்டுமே ஒற்றுமை, ரெண்டும் இழிவானது. வருமானம் கூடும் போது வாங்குறது குறையும், வருமானம் குறைய வாங்குற கூடும். அதான் ஒத்துமை. ரெண்டுக்கும் வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி எதிர்கணியம். ரெண்டுக்கும் வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி எதிர்கணியம். எப்படி எதிர்கணியம்னா, வருமானம் கூடும் போது வாங்குற அளவை குறைப்போம், வருமானம் குறையும் போது வாங்குற அளவை கூட்டுவோம். ஆனா ரெண்டுக்கு என்ன வேற்றுமை சார்? விளங்கல என்ன விளைவு கிஃபன் பண்டத்துக்கும் இழிவு பண்டத்துக்குள்ள ஒத்துமை என்னன்னா, ரெண்டையும் வருமானம் கூடும் போது வாங்குற அளவு குறையும், வருமானம் குறையும் போது வாங்குற அளவு என்ன செய்யும்? கூடும். அதான் ரெண்டுக்குள்ள ஒத்துமை. ரெண்டும் இழிவு தானே, இழிவுலாக இழிவு தானே கிஃபன். அதனால வருமானம் அது என்னன்னு சொல்ற? வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. வேற்றுமை வந்து வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி சொல்லுக்கு உங்களுக்கு கருத்து இருக்கு, பின்னுக்கு பயப்படாதீங்க. இப்போ தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. நார்மலா வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி எதிர்கணியம். ரெண்டுக்கும் விளைவு வித்தியாசம். விளைவு ரெண்டுலயும் வித்தியாசம். எப்படி வித்தியாசம்? வேற்றுமை விளைவு எதிர்கணியமா வரும். இதுக்கு கிஃபன் பண்டத்துக்கு வந்து நேரா வரும். விளைவு நேர்கணியம். எப்படி? விலை கூடினால் கேள்வி கூடுது, விலை குறைஞ்சால் கேள்வி குறையும். அதுதான் ஒத்துமை. புறநடை கேள்வி. சரியா? இப்ப பொதுவா நல்ல அவதானிங்க. இப்ப நீங்க சரியா இந்த இதுல சாதாரண பண்டத்துல கேள்வி கோடு வரைய நேரம் எப்படி கேள்வி கோடு வரைவீங்க?
சாதாரண படத்துல கேள்வி கூட எப்படி வரைவீங்க? மேலிருந்து கீழ் நோக்கி இடமிருந்து வலமாக சரிந்து வரும், அப்படித்தானே? ஞாபகம் இருக்கா? கேலிக்கோடு நீங்க வரைகிற நேரம், சாதாரண பண்ணது கேலிக்கோடு வரைகிற நேரம் இப்படித்தான் வரைவீங்க. மேலிருந்து கீழ் இடமிருந்து வலமாக சரிந்து வரும் சொல்லி வரைவீங்க, அப்படித்தான் வரைஞ்சீங்க. ஆனா டிஃபன் மண்டத்துல கேலிக்கோடு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சொல்லுங்க. டிஃபன் மண்டத்துல கேலிக்கோடு இப்படித்தான் வரும். இந்த வாரம் என்னடா தயவு செய்து இந்த இதை ஆஃப் பண்ணி வச்சிருங்க, அன்மியூட் பண்ணி போட்டு கதைங்க. ரைட், சரியா? அதான் நீங்க இந்த மாதிரி தான் வரும். எதிர கேள்வி கோடி இருக்கு கிஃபன் மண்டத்துல கேள்வி கோடி இப்படித்தான் வருமே. சொல்லுங்க. வருமானம் வருமானம் இல்ல, விலை கூட கூட விலை கூட கேள்வி தொகை கூடும். விலை கூட கூட இப்படி கேள்வி தொகை கூடிட்டே இருக்கும் பாருங்க, இல்லையா? அப்படித்தானே வரும். இப்படித்தான் மண்டத்துல கேள்வி போடுவோம். எப்படி வரும்? சாதாரண கேள்வி கோடு. சாதாரண கேள்வி கோடு என்ன, எப்படி வர? சாதாரண கேள்வி கோடு எப்படி வரணும்? மேலிருந்து கீழ் நோக்கி இடமிருந்து வலமாக சரிந்து வரணும், இல்லையா? அப்படித்தான் நாங்க எடுத்தோம். அப்ப இப்படித்தான் வரும் சாதாரண பண்டத்துல கேள்வி கோடு. ரைட். அதே மாதிரி இழிவு பண்டத்துல கேள்வி கோடு. இழிவு பண்டத்திலையும் சாதாரண பண்டத்திலையும் கேள்வி கோடு ஒரே மாதிரி இருக்குமே, சரியா? இதே சிஸ்டத்துல இருக்கும். நாங்க சாதாரண பண்டத்துக்கு கேள்வி கோடு வரைய நேரம் அதே மாதிரி தான் வரைய, இழிவு பண்டத்துக்கு ஒரே மாதிரி தான். நான் உங்களுக்கு கோடு வரைஞ்சதோ ஞாபகம் இல்ல, சரியா? ரைட். கோடு வரைஞ்சில்லாட்டி நீங்க உங்களோட டியூட்ல சரி கொப்பில சரி வரைஞ்சிக்குமோ. சாதாரண பண்டத்துக்கு இழிவு பண்டத்துக்கு கேள்வி கோடு இப்படிதான் இருக்கும். ரெண்டுக்குமே இப்படிதான் இருக்கும் கேள்வி கோடு, இல்லைங்கண்ணா? கால விலை இருக்கும், கால கேள்வி கேள்வி கோடி மேலிருந்து கீழ் நோக்கி சரிந்து வரும். சாதாரண பண்டத்துக்கு இழிவு பண்டத்துக்கு இந்த மாதிரி தான் கேள்வி கோடு. சாதாரண பண்டத்துக்கு இழிவு பண்டத்துக்கு விளங்குதா? கேள்வி கோடு வரைஞ்சிருக்கு, விளங்குதா? இந்த சிஸ்டத்துலாம் வரும். கொப்பிலே பிப்பியே மார்க் பண்ணி வச்சுட்டு போறவங்க. எனக்கு அடுத்த கேள்வியா நீங்க எழுதணும், சாதாரண பண்டம், இழிவு பண்டம், கிஃபன் பண்டம் மூன்றையும் கேள்வி வலையே வரைக. கேள்வி கோட்டை அல்லது கேள்வி வலையே வரைக. மூணுக்கு வரைஞ்சு காட்டணும் எனக்கு, சரியா? சரி, இப்ப சொன்னதே நீங்க இப்ப காட்டினே தானே வரையணும். இப்ப சொன்ன மாதிரி இழிவு பண்ணதுக்கும் சாதாரண பண்ணதுக்கு இந்த மாதிரி வரும். கிஃபன் பண்றதுக்கு எப்படி வரும்? நேர்கணியமா வரும், இல்லையா? நேர்கணியா வரும். அப்ப நான் அதான் வரைஞ்சு காட்டணும், அவ்வளவுதானே? வரைய நேரம் இப்படி வரைஞ்சு இங்கிட்டு கேள்வி தொகண்டு போட்டு இங்கிட்டு பீண்டு போட்டு அதுக்கப்புறம் விலை கூடுவ நேரம் விலை கூடுவ நேரம் வருமா அந்த தொகை கூடுவ மாதிரி அம்புக்குறியெல்லாம் போட்டு காட்டணும், சரியா? சரி சார். கிஃபன் பண்டம், சாதாரண பண்டம், இழிவு பண்டம் என்பவற்றுக்கான கேள்வி வலைகளை வரைக. கேள்வி கோட்டை அல்லது கேள்வி வலையை வரைக. சரியா? போமா பாடத்துக்கு? 8 நிமிஷம் தான் இருக்கு. ரைட். கிஃபன் பொருளுக்கும் கேள்வி நேர்கணிய தொடர்பு காணப்படுவதால் கிஃபன் பொருளுக்கான விலைசார் கேள்வி நிகழ்ச்சி கூட நேர்கணியம். அதை நாங்க பார்த்தோம். கிஃபன் பொருள விலைக்கும் கேள்வி தொகைக்கும் நேர்கணிய தொடர்பு இருக்கும். கிஃபன் பொருள விலைசார் கேள்வி நிகழ்ச்சி நாங்க சொல்லுவோம், அதையும் நாங்க பார்ப்போம். அது விளைவு நேர்கணியமாக இருக்கும். ரைட். கிஃபன் பொருளுக்கு ஒரு இழிவு பொருளாக காணப்படுவதால் வருமானத்துக்கும் கிஃபன் பொருளுக்குமான கேள்விக்கும் இடையில என்ன தொடர்பு? கிஃபன் பொருள் ஒரு இழிவு பொருளாக இருப்பதால வருமானத்துக்கும் கிஃபன் பொருளோட கேள்வி தொகைக்கும் எதிர்கணிய தொடர்பு இருக்கும். அதாவது இழிவு பொருளுக்குள்ள மாதிரி வருமானம் கூடினால் கேள்வி குறையும், வருமானம் குறைஞ்சால்
கேள்வி குறையும். எனவே வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி கிஃபன் பொருளுக்கு என்ன கணியம்? எதிர்கணியமா இருக்கும். ரைட். எதிர்கணியம். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பு சொல்லி போட்டு தான் வந்திருக்கேன். குறிப்பு போடப்படல, நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு பொருள் சாதாரண பொருளா அல்லது இழிவு பொருளா என்பதை தீர்மானிப்பது நுகர்வோரின் வருமான மட்டமாகும். அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு மார்க் பண்ணி போயிருங்க. சரியா? கட்டாயம் எல்லாரும் பிரிண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப லேசி இதுல அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு பொருள் சாதாரண பொருளா அல்லது இழிவு பொருளா என்பதை தீர்மானிப்பது நுகர்வோர் எது? வருமானம் மட்டம். ஆளுக்கால் வித்தியாசம். ஒருவருக்கு இழிவு பொருளா இருக்கு, இன்னொருக்கு என்ன பொருளா இருக்கலாம்? சாதாரண பொருளா இருக்கலாம். விளங்கினா? ரைட். அதான் சொல்லுது. எனவே ஒவ்வொருத்தருக்கும் பொருள், இது ஒரு பொருள் இழிவு பொருளா சாதாரண பொருளா என்பது அவரவரை பொறுத்து வித்தியாசப்படும், அவரவர வருமானத்தை பொறுத்து. ரைட். ஓகே. இது குறிப்பா சார் இது மார்க் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளு. சரியா? சரியா? ரைட். அடுத்தது நாங்க பாப்போம். இதான் ஆக முக்கியம். இவ்விடத்தை விளங்குச்சுன்னா குழம்பிக்கப்படாது. சரி, இது குழப்பமான ஒரு விஷயம், நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட். விளைவு கிஃபன் பண்றதுக்கு என்ன? நேர்கணியமா எதிர்கணியமா? இப்ப படிச்சதை வச்சு சொல்லுங்க பாப்போம். நேர்கணியம். சாதாரண பண்டத்துக்கும் இழிவு பண்டத்துக்கும் விளைவு என்ன கணியம்? எதிர்கணியம். எனவே கிஃபன் பண்டத்துக்கு விளைவு என்ன கணியம்? நேர்கணியம். இதுல கிறுக்க வேணாம், அவசரமாக அரசாமா. சரிதானே? ரைட். அப்ப வாட்சி பாருங்க என்ன சொல்லுதுன்னு. விளைவு குறித்த பண்டத்தின் விலை அதிகரிக்கும் போது கேள்வித்தொகையும் அதிகரிக்கும். குறித்த பண்டத்தின் விலை குறையும் போது கேள்வித்தொகை குறையடையும். அதாவது வருமானத்துக்கும் விலைக்கும் இடையில என்ன தொடர்பு? வருமானத்துக்கும் எதிர்கணிய தொடர்பு. வருமானம் அதை கேள்வி தொகைக்கு மேல என்ன தொடர்பு? கேள்வி தொகைக்கு மேல கேள்வி தொகைக்கும் நேர்கணிய தொடர்பு. அதான் விளைவு. சரியா? வாட்சி பாருங்க, அதுல போட்டு நோட்ஸ்ல வாசிங்க குயிக்கா என்ன சொல்லி இருக்கு. விளங்குதானே? கேள்வி கொண்ட பொருளாகும். அதாவது குறித்த பொருளின் எதை அதிகரிக்கும் போது விலை கூடினால் அதன் கேள்வி தொகை என்ன செய்யும்? கூடும். விலை குறைஞ்சால் கேள்வி தொகை என்ன செய்யும்? குறையும். சரியா? ஓகே. அப்ப விளங்கல? கிஃபன் பண்டத்துல தானே இது? எஸ். விலை வந்து நேர்கணியம் கிஃபன் பண்டத்துக்கு. வருமான விளைவு கிஃபன் பண்டத்துக்கு என்ன கணியம்? எதிர்கணியம். நீங்க பாத்தீங்க, இழிவு பண்டத்துக்கும் சாதாரண பண்டத்துக்கும் வருமான விளைவு நேர்கணியம். எப்படி? மெய் வருமானம் கூடினால் நீங்க வாங்குற அளவு கூடும், மெய் வருமானம் குறைஞ்சால் வாங்குற அளவு என்ன செய்யும்? வாங்குற அளவு குறையும். ஆனா கிஃபன் பண்டத்துக்கு என்னடா வித்தியாசம்? கிஃபன் பண்டத்துக்கு விலை கூடினால் கேள்வி என்ன செய்யணும்? கூடணும். விலை கூடினா மெய் வருமானம் என்ன செய்யும்? அப்ப ஆனா கேள்வி என்ன செய்ய போகுது? விலை கூடினா கூட போகுது. அப்ப இப்ப சொல்லுங்க பாப்பா, மெய் வருமானத்துக்கும் கேள்வி தொகைக்கும் என்ன தொடர்பு இருக்கு? யோசிச்சு பாருங்க. விலை கூடினா மெய் வருமானம் குறைய போகுதானே? ஆனா விலை கூடினா கேள்வி தொகை என்ன செய்யணும்? கூடணும். அப்ப மெய் வருமானம் குறையுது, கேள்வி தொகை கூடுது. மெய் வருமானத்துக்கு கேள்வி தொகைக்கு மேல என்ன தொடர்பு வருகுதுங்க? எதிர்கணிய தொடர்பு. தெளிவா இருக்கணும். எனவே கிஃபன் பண்டத்துல வருமான விளைவு எதிர்கணியம். வருமான விலை என்ன கணியம்?
எதிர்கணியம். எப்படினால் விலை கூடும் போது மெய் வருமானம் குறைஞ்சி கேள்வி தொகை கூடுது. எனவே மெய் வருமானத்துக்கும் கேள்வி தொகைக்கும் இடையில என்ன தொடர்பு? எதிர்கணிய தொடர்பு. விலை குறையும் போது மெய் வருமானம் கூடுது, ஆனால் கேள்வி தொகை குறையுது. எனவே மெய் வருமானத்துக்கும் விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையில எதிர்கணிய தொடர்பு இருக்கு. ஓகேயா? அப்ப கிஃபன் மண்டத்துல வருமான விளைவு என்ன கணியம்? எதிர்கணியம். மறந்துடாதீங்க. பதிலீட்டு விளைவு அத போலதான். நான் நேத்து சொன்னேன், எல்லா பொருளுக்கும் பதிலீட்டு விளைவு எப்பவும் என்ன கணியம்? எதிர்கணியம் தான். இதுக்கும் எதிர்கணியம். ரைட். இப்ப நாங்க முடிவுக்கு வருவோம். உங்களுக்கு தெரியும், வருமான விளைவையும் பதிலீட்டு விளைவையும் கூட்டி வாரதுதான் என்ன விளைவு? விலை கிஃபன் மண்டத்துல விலை விளைவு என்ன இருக்கணும்? நேர்கணியமா இருக்கணும். ரைட். அது எப்படி நேர்கணியமாகும்னு சொல்லுங்க பாப்போம். வருமான விலை வந்து எதிர்கணியம். விலை கூடினால் கேள்வி தொகை கூடும், விலை குறைந்தால் கேள்வி தொகை குறையும். ஆகவே அது நேர்கணியம் இல்லை. அதான் விஷயம். விளங்கினா என்ன? வருமான விலையும் பதிலீட்டு விலையும், வருமான விலையும் எதிர்கணியமா இருக்கலாம், பதிலீட்டு விலையும் எதிர்கணியமா இருக்கலாம். அது ரெண்டும் எதிர்கணியமா இருந்து எதுல தாக்க போகுது? கடைசா விலையத்தானே. விளைவு எப்படி கேள்வி தொகை என்ன செய்யுது? கூடுது. விலை கேள்வி தொகை குறையுது. விளைவு என்ன கணியம்? நேர்கணியம். பதிலீட்டு விளைவையும் வருமான விளைவையும் கூட்டி வார என்ன விளைவு? கிஃபன் மண்டத்துக்கு என்ன கணியம்? நேர்கணியம். சாட் விளங்குதா? ஒரு தொகையை தந்து சென்ன சரி, ஒரு தொகைன்னு தந்து சென்னா இந்த இப்ப அதான் உங்களுக்கு இது பிரச்சனையாகும். நீங்க அப்படி யோசிச்சீங்கன்னா இது உங்களை குழப்பும். அதான் நான் இதை யோசிக்க வேணும்னு சொல்லித்தான் நான் சொல்ல போறேன். விளங்குதா? இது ஒரு பிரச்சனை. மினிஸ்டர்ல போய் செமினாருக்கும் போய் இதை குழப்பி போட்டாங்க. இதுக்கு நீங்க அமௌண்ட் போட வேணும். விளங்குதா? அமௌண்ட் போட ஒண்ணும் தேவையில்லை. உங்களுக்கு விஷயம் விளங்கிட்டானே? கிஃபன் பண்ணதுக்கு விளைவு என்ன? நேர்கணியம். மத்த ரெண்டுக்கு விளைவு விளங்கினா? மத்த ரெண்டுக்கும் சாதாரண பணத்துக்கு இழிவு பண்ணதுக்கு வருமான விளைவு நேர்கணியம். இதுக்கு வருமான